அருள்குமார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நெகிரி சிம்லானில். அடுத்து அவர் இப்போ அந்த டிஏபியோட ஆந்தனி லோக்குக்கு செக்ரட்டரியாக இருக்கார் போல் தெரியுது. அவர் என்ன கதை சொல்கிறாருன்னா, பழைய கதையை சொல்லிகிட்டு இருக்காரு. எம்ஐசி இதை செய்யலை, அதை செய்யலை, இந்த கோயிலை கெசட் பண்ணலை, அதை செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு காது கொடுத்து கேட்குற நிலைமையில் இல்லைங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே ஒரு சில காரணங்களுக்காக, பல காரணங்களுக்காக மாயிக்காவை புறக்கணித்த காரணமே சில விஷயங்களை அவங்க சரியாக செய்யாததுனால தான். ஆனால் அதனால தான் மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து ஓட்டு போட்டு இந்த டிஏபியையும் இந்த பக்கத்தான் அரப்பான்லாம் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் மாயிக்கா செஞ்ச அளவு கூட நீங்கள் அறவே ஒன்றுமே செய்யலைன்னு இப்போ தானே தெரியுது. பக்கத்தான் அரப்பான், டிஏபி இந்தியர்களுக்கு, கோயில் விவகாரங்களுக்கும் இன்னும் மற்ற விஷயங்களுக்கும் பக்கா துரோகம் பண்ணுறதாக மக்கள் நினைக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ போய்ட்டு சரவணை இதை செய்யலை, அதை செய்யலைன்னு சொல்லும்போது தான் இப்போ தான் தெரியுது மாயிக்கா என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. அவங்க இருக்கும்போது அந்த கோயிலை உடைக்கலையே. ஓகே, ஒரே ஒரு கோயிலை அந்த பாடாங்ஜாவாவில் உடைச்சதுனால தானே மக்கள் ஆத்திரம் வந்துச்சு. இப்போ நீங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மாயிக்கா செய்யலை, மாயிக்கா செய்யலைன்னு. நீங்கள் செய்யுங்கயா, செஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் ஏன் உடைக்க போகிறீங்க? கோயில் 130 வருஷத்துக்கு முன்னே இருக்குது. அதுக்கு என்னத்துக்கு கிசட்டு எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லைங்க. கெசட்லாம் தேவையில்லை. கோயிலை உடைக்கக்கூடாது தான். அதில் வேறு நீங்கள் சொல்கிறீங்க இடமாற்றம்ன்றீங்க. யார் இடமாற்றத்தை கேட்டா? நாங்களாம் கேட்டோமா? இல்லை மக்கள் கேட்டாங்களா கோயிலை இடமாற்றணும்னு? எதுக்கு நாங்கள் இடமாற்றணும்? கோயில் 130 வருஷமாக அந்த ஏரியாவில் தான் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி பின்னால் இருந்துச்சு, கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கு, அவ்வளோதானே. இப்போ சும்மாவே சரவணனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரையாவது குறை சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிறீங்களா?